எஸ்ஐபி பண்ணணும்னு எல்லாரும் சொல்றீங்க, பட் அந்த எஸ்ஐபியை எப்படி பண்றது? அதை பத்தின வீடியோ தான் இது. திஸ் இஸ் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லாபம் சீரியஸ் வித் பிரவீன் சார். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்டடான ஆப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். க்ரோ, ஜெரோதா காயின், பேடிஎம் மணி, இடி மணி, ஐஎன்டி மணி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நான் க்ரோ ஆப்பை யூஸ் பண்றதுனால அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்குள்ள போயிட்டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். நம்மளோட பேன் கார்டு, நம்மளுடைய ஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பரோட லிங்காக இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஆப்குள்ளே போங்க. மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷனுக்குள்ளார போனீங்கன்னா அங்கே மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஃபண்டு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபண்டை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். உள்ள போகும்போதே இந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு கீழே காட்டும். இங்க கீழே லம்சம் எஸ்ஐபி அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நீங்க எஸ்ஐபின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எந்த மாசத்துல இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அந்த மாசத்துல என்ன டேட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி கிரியேட் ஆயிடும். எஸ்ஐபி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் நீங்க செலக்ட் பண்ண டேட்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எஸ்ஐபில ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ்ஐபில இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிருங்க.